ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு உளிச்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு சூடானதும் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் அளவு, சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் கொட்டிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போடுற வரைக்கும் எண்ணெயிலேயே நம்ம வதக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் சிக்கன் 1 கிலோ நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் அதில் கொட்டிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சிக்கனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. ரெண்டு கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ தேங்காய் பால் ஆட்டி வச்சுருக்கேன். 1 கப் அளவு தேங்காய் இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம். பாருங்கள், தேங்காய் பால் நல்லா வெந்துருச்சு. குழம்பு கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். சுவையான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.